எங்க போன நீ? காலையில இருந்து ஆளே காணோம், சொல்லாம போயிட்ட. உனக்கு என் ஃப்ரெண்டு ஸ்வேதா தெரியும்ல? ஆமா. அவங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஆக்சிடென்ட்டா? ஆமா, அதான் அவங்க வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டு வரேன். அவங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? அவங்க வீட்டுல அவ மட்டும்தான். அவங்க அம்மாவும் ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க தான். அவங்க அப்பா மட்டும்தான் அவங்க ஃபேமிலிலே ஏர்ன் பண்ணிட்டு இருந்த ஒரே பர்சன். சரி, இப்போ அவங்க வீட்டு செலவு, அவங்க அம்மாவுக்கு மெடிக்கல் செலவுலாம் யார் பாத்துக்கிறா? ஸ்வேதாக்கா எதுவும் ஒர்க் பண்றாங்களா? இல்ல, அவ இன்னும் வேலை தேடிட்டு தான் இருக்கா. அவளுக்கு இன்னும் எந்த வேலையுமே கிடைக்கல. இப்போ எனக்கு அவங்க அம்மாவை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியல. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அவங்க அப்பா லோன் வேற எடுத்திருக்காங்களாம். லோன் வேறயா? சரி விடு, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். ஃபியூச்சர் என்ன நம்ம கையிலயா இருக்கு? ஃபியூச்சர் நம்ம கையில இல்லதான், ஆனா அந்த ஃபியூச்சரை நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம்ல. ஃபியூச்சரை செக்யூர் பண்ணலாமா? ஆமா, டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்கே, அது மூலியமா நம்மளோட ஃபியூச்சர் நம்ம செக்யூர் பண்ணிக்கலாமே. அது மட்டும் இல்லாம டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் வேற எதுலையுமே கிடையாது. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா டேர்ம் இன்சூரன்ஸ்னாலே காஸ்ட்லி தானே? டேர்ம் இன்சூரன்ஸ்ல இருக்கிற ப்ரீமியம் எல்லாமே வெரி லோ. அதுல நம்ம மந்த்லி 400 to 500 பே பண்ணாலே போதும். நம்மளோட கஷ்டமான நேரத்துல அது crores வரைக்கும் கவரேஜ் கொடுக்கும். கோடி கணக்குலயா? ஆமா, இப்ப அதுக்கு ஜிஎஸ்டி கூட 0% ஆயிருக்கு. அதனால நம்ம இன்னும் நிறைய சேவ் பண்ணிக்கலாம்.